Hello guys, welcome to Tokyo Vlogs. And இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது a day in my life. இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். என்னோடய செல்ஃப் கேர் அண்ட் டோக்கியோட கொஞ்சம் ப்ளே அண்ட் அதுக்கப்புறமா வீட்டுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுற திங்ஸு ஒர்க்கு அண்ட் ஃபுட் எல்லாமே. மார்னிங் 6 o'clock நான் எழுந்திரிச்ச உடனே ரைஸு அண்ட் முட்டை வந்துட்டு வேக வச்சுருவேன். அதுக்கப்புறமா தான் என்னோடய செல்ஃப் கேராக இருக்கட்டும் இல்லை நெக்ஸ்ட்டு என்ன குக் பண்ண போகிறனோ அதனோட ப்ரொசீஜருக்கு போவேன். பல்ல கூட வளர்க்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் டைம் ஆகிடுச்சுன்னா. ஸோ பருப்பில் வந்துட்டு கொஞ்சமாக பூண்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். இஞ்சி இருந்துச்சுன்னா இஞ்சியுமே போடுவேன். இஞ்சி என்கிட்ட இல்லை, ஸ்டாக்கு, அதனால போடலை. அதுக்கப்புறமா எதுக்காகன்னா வல்லாரக்கீரை பருப்பு போட்டு செய்யலாம் அப்படின்றதுக்காக தான். என்னோட பழைய சென்னை விலாகில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். என் குக்கர் வந்துட்டு பயங்கரமாக மக்கர் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பாருங்கள், அபிஷேகம் தான் பண்ணி விட்டுடுச்சு. இது வந்து பாவக்காய் ஜூஸ்க்காக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார். ஸோ கீரை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எண்ணெயில் கொஞ்சம் வடகம் போட்டுக்கிட்டேன். அம்மா வீட்டிலேருந்து வடகம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நான் இது வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்டு கருவேப்பிலை. இந்த மூணுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் சைட் பை சைடு வந்துட்டு நான் வல்லாரக்கீரையை வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்குற டைமில் தான் நான் தக்காளியே கட் பண்ணேன். அப்படி டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். புதுசாக யாராச்சும் கல்யாணம் ஆகிருக்கீங்க, குக்கிங்கே பண்ண தெரியாதுன்னா இது வந்துட்டு ஒரு நல்ல கலை மாதிரி நல்லா இருக்கும் ஜாலியாக குக் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் புதுசாக கல்யாணம் பயப்படாதீங்க. தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நான் வல்லாரக்கீரை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். வல்லாரக்கீரைக்கு பயங்கர பெனிஃபிட் இருக்குது. ஞாபக சக்திக்கு பேர் வாங்கின ஒரு கீரை தான் வந்துட்டு வல்லாரக்கீரை. எங்கள் அக்காலாம் வந்துட்டு எங்கள் அக்கா பசங்க சின்ன வயசில் மாங்குன்னு இதை வந்துட்டு மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பா. பட் நான் டோக்கியோக்கு வந்துட்டு இது அவ்வளோவா கொடுக்கல. அவளோட ஜேர்னியே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அனதர் சைல்டு. அதனால அவளுக்கு எல்லாமே பார்த்து தான் நான் கொடுக்கறது. என்னெல்லாம் அவளுக்கு பாடிக்கு செட் ஆகுதோ அதெல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன். அதில் என்னெல்லாம் அவளுக்கு வந்துட்டு எனர்ஜி கிடைக்குமோ அதெல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்குது மேக்ஸிமம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கீரையை வதக்குனதுக்கப்புறமா தான் நான் பல்லே வளர்க்குனேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அதில் மிடில் வந்துட்டு செடிக்கெலாம் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்காரு. கீரை ஆல்மோஸ்ட் வந்துட்டு வதங்கிடுச்சு, நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் மிளகா பொடி இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் ஹெல்த்தாக போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா டோக்கியோ கொஞ்சமாக இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அதனால் மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், வெந்தயத்தூள் இதுதான் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வைஸ் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. நம்ம நார்மலாக மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்ற மாதிரியும் பச்சை மிளகா போட்டு சாப்பிட்ற மாதிரியும் தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம போகலாம். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் சீட் நாள் மாதிரி ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்தி வேலை நீங்கள் குக் பண்ணி பாருங்கள். பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இல்லையா ஆல்ரெடி. ஸோ அதை எடுத்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் ஜூஸ் போட்டிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, பாவக்காய், அது குடித்தேன். அப்புறம் இட்லிக்காக மாவு ஆல்ரெடி நானே அரைச்சி வச்சுட்டேன். ஸோ அதனோட ப்ரிப்பரேஷன் தான். நான் இட்லியில் வந்துட்டு சோடா மாவுலாம் போட மாட்டேங்க, டைரெக்டாகவே வந்துட்டு குக் பண்ணிவிடுவேன். பட் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நான் அது உங்களுக்கு இன்னொரு தடவை இட்லி மாவு ஊற வைக்கும்போது நான் சொல்கிறேன். குழம்பும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதில் வந்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளை தூவிட்டு இறக்கிட்டால் போதும். இட்லி வந்துட்டு தட்டு இட்லி தான் நான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுதான் எங்களோட மெஷர்மெண்ட்டு. ஒரு தட்டு வந்துட்டு எனக்கும் நிக்கிக்கும், ஒரு தட்டு வந்துட்டு டோக்கியோ காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வந்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவேன். ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். முட்டையோட ஒயிட்டு மட்டும், ரைஸு அண்ட் அந்த குழம்பு 2 ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டேன். மேக்ஸிமம் ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்புவேன், நட்ஸு கொடுத்து அனுப்புவேன். பட் எனக்கே உடம்பு முடியாதனால நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, டைனோசருக்கு தட்டு இட்லி வச்சுட்டு சரி, டைனோசருக்கு அப்படியே குப்பையில் போட்டலான்னு சொல்லிட்டு கவரில் எல்லாமே எடுத்து வச்சேன். ஆனால் டோக்கியோ வந்துட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவான்னு எதிர்பார்க்கல. அவள் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டா, ஃபுல்லாக வந்துட்டு எடுத்து கீழே போட்டுட்டா. இட்லியும் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்க இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி நிக்கிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஆஃபீஸ் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டாரு. அதனால் கொஞ்சம் பருப்பு பொடி, கருவேப்பிலை கலந்த பருப்பு பொடியை போட்டு அவருக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். டோக்கியோக்கு இங்கே வச்சுட்டேன். டோக்கியோக்காக ஆசை. என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? அது என்னது? அப்புறம் இட்லிக்கு என்ன சாப்பிட்றீங்க? ஓகே, வல்லாரக்கீரை சாம்பார் சாப்பிட்றீங்களா?
நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா டேஸ்ட்? ஓகே டியர். ஓகே. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடினதுக்கு அப்புறமா டோக்கியோவை குளிப்பாட்டி விட்டுலாம் சொல்லிட்டு என்னோடய ஒர்க்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு டோக்கியோவை குளிப்பாட்டி விட்டுட்டேன். குளிப்பாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி தலையை ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் முடி வளர்ந்துடுச்சு இல்லையா, எனக்கு ரொம்ப ஆசை டோக்கியோவுக்கு இந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் என்னமோ தெரியல, மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால அவளுக்கு முடி வந்துட்டு வேகமாக வளர மாட்டேங்குது, ரொம்ப கம்மியாகவும் அடர்த்தியும் இல்லை. ஒரு மொட்டை அடிச்சிட்டோம், இப்போ தான் ரீசெண்டாக ஒரு கரெக்டாக ஒரு 1 இயர் ஆயிருக்கும் ஒரு மொட்டை அடித்தோம். அதுக்கப்புறமா வளர்ந்த முடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேபி இன்னும் ஒரு 2-3 மொட்டை அடித்தா அதிகமாக வளரும்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கிற முடியை வச்சு ஏதாச்சும் ஒரு மாடலாக கட்டி விடலாம், அதுவும் வெயிலுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா கட்டி விடலான்னு சொல்லிட்டு 2 கொண்டை போட்டுட்டேன். ஆனால் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. வெளியே கூட்டிகிட்டு போகும்போதும் போட்டுக்கலாம் போல் இந்த ஹேர் ஸ்டைலு, வெயிலுக்கு நல்லா தான் இருந்துச்சு. 2 பேண்டுமே பக்கத்தில் எடுத்து போட்டேன். ஏன்னா வந்துட்டு இப்போ கொஞ்சம் மேலே போட்டோன்னா பின்னாடி இருக்கிற முடி வந்துட்டு கீழே வந்துடும். கீழே போட்டோன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருவிட்டு முகத்தில் விழும். ஆனால் இந்த டெக்னிக் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அவளுக்குமே வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டோக்கியோ வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா. அந்த விளையாட்டை நீங்களே பாருங்கள். எவ்வளோ காலையும் പുറത്ത് കളഞ്ഞോ? എങ്ങനെ കളഞ്ഞോ? ബോബു കൊണ്ടുപോയോ? അതെങ്ങനെ ബോബു കൊണ്ടുപോയി? അച്ഛോ. പിന്നെന്തായി? No. S. No. S. No. No. A B C D E F G H I J K L M N O P Y S T U V W X Y Z. എന്താ എന്തിനാ ഇവിടെ വെച്ചാലേ ടോക്കി കാണാൻ പറ്റും. ടോക്കി കണ്ണ് തുടച്ചോ? ഇവിടെ തുടച്ചോ? കണ്ണ് വെള്ളമാ. വെള്ളം തുടച്ചോ? നല്ല തുടച്ചോ? ഇപ്പുറത്ത് തുടച്ചോ? ഓക്കേടാ. എവിടെ പോന്നിട്ട് ടോക്കി? ഏത് സ്കൂൾക്ക്? സ്കൂൾക്ക് പോയിട്ട് ആരെ കാണും? ടീച്ചറെ കാണോ? ടീച്ചറെ കണ്ടിട്ട് ടോക്കി എന്താ ചെയ്യും? എല്ലാരും വന്നിട്ട് നിങ്ങൾ എന്താ ചെയ്യും ടീച്ചറെ അടുത്ത്? ஸ்கூலுக்கு போகணுமா? எங்க போனா?
ஸ்கூலுக்கா எவ்வளோ சமத்தா இருக்கிறா எல்லாரும் ஸ்கூல் போறதுக்கு அழுவாங்க, நீ போகணும் அழுவுறி. இதுனா டிஃப்ரெண்டா இருக்கு பாப்பா. இது வர பாப்பா எல்லாருக்கும் சம்மர் லீவ் விட்டாங்க. அடுத்த மாசம் எப்படிக்கா போகணும் தெரியுமா உனக்கு? தெரியுமா? பார்த்துருக்கியா? அடுத்த மாசமா லீவ் விட்டாங்க எல்லாரும். டோக்கியோக்கு வல்லாரக்கீரை பிடிக்காததுனால அவளுக்கு அவளோட ஃபேவரெட்டு பொரோட்டோ பருப்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பப்படம் வறுத்துக்கிட்டேன் மத்தியானம் லஞ்சுக்கு. கொஞ்சம் பியூரான மஞ்சள் அண்ட் வந்துட்டு முல்தானி மட்டி பேஸ்ட் எடுத்திருக்கேன். ரெண்டையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உப்பு தண்ணியில் வந்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்களால் வந்துட்டு அந்த லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல போயிட்டு இருக்க முடியும்னா ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இந்த உப்பு தண்ணியில் வந்துட்டு 3 இயர்ஸாக தான் இருக்கேன். 3 இயர்ஸ் மட்டும்தான். ஆனால் இந்த 3 இயர்ஸில் என்னோடய 100% ஆஃப் ஹேரில் 75% காலி. அண்ட் என்னோடய ஃபேஸுமே வந்துட்டு அவ்வளோ ட்ரைனஸ்ஸு, ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எப்படியாச்சும் இதை வந்துட்டு திருப்பி நல்ல ஃபேஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதில் தான் இந்த ப்ராசஸ்ஸு. இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ரெண்டுமே கொஞ்சம் நேச்சுரல் தான். உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஃபேஸில் எரிச்சல் இருக்குன்னா நீங்கள் மஞ்சள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் வீடியோலாம் பார்த்துருக்கேன், மஞ்சள் வந்துட்டு அவ்வளோ முகத்துக்கு இப்போலாம் அவாய்ட் பண்ணுறாங்க. டோக்கியோ வந்து தூங்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே வீடியும் பெருக்கி தொடச்சி விட்டுட்டேன். அண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா வாஷும் பண்ணிட்டேன். நல்ல ரிசல்ட்டு தான். ப்ளஃபியாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் நமக்கு தெரியும். டோக்கியோ அப்பா வந்துட்டார். ஸோ அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவர் ஜிம்முக்கு போயிட்டார். நானும் டோக்கியோவும் மேலே வந்துட்டு துணி காய வைக்க வந்தோம். துணி காய வச்சுட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே போனோன்னா திருப்பி அதே டின்னர் ரொட்டீன் தான். இதே தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் என்னோடய டே இன் மை லைஃப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரிலேட்டட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். அண்ட் நாளைக்கு வீடியோவில் டோக்கியோட என்னோட ட்ரெஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.